ஹாய் உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏதாவது என்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே 300 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. எப்படின்னா, இந்த சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்கக்கா, பேட் கமெண்ட் எல்லாம் ரைட் இயரில் வாங்கி லெஃப்ட் இயரில் விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப சப்போர்ட்டாக என்கரேஜாக மோட்டிவேஷனாக சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ போயிடலாங்களா வீடியோக்குள்ளே? ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சங்கர் குமாரா 1211லேருந்து மாமியார் கூட இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. மாமியார் வீடு எங்கள் வீடும் பக்கம் பக்கம் தாங்க. அவங்க தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம். அடுத்து அவங்களே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எப்படி டெத் ஆனாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூங்கிறனால அவங்க டெத் ஆனாங்க. அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நாங்கள் நாட்டு மருந்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இங்கிலீஷ் மெடிசன் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கல, அதனால அவங்க இதாயிட்டாங்க. அப்புறம் வாணி ஜெகதீஷ் T8ங்கிற ஐடியிலேருந்து, அக்கா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அம்மாவோட தம்பி அக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவரோட எங்கள் அம்மாவோட தம்பி தான். மாமாவை தான் நான் செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தர்ஷினி கிச்சன்லேருந்து, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரிலேஷனா, அவருக்கும் செகண்ட் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவர் ரிலேஷன் தான், என்னோட மாமா தான். எனக்கு தான் செகண்ட் மேரேஜ், அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மேரேஜ் தான். அப்புறம் பிரியாராம் 3714லேருந்து, ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, வீடியோ சூப்பராக இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, பேட் கமெண்ட் எது வந்தாலும் ரைட் இயரில் எடுத்து லெஃப்ட் இயரில் விட்டுருங்க, ஆல்வேஸ் பி ஹாப்பி அக்கான்ட்டு. தேங்க்யூ சிஸ்டர், லவ் யூ ஸோ மச். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹாய் அக்கா, என் வாசுகின்னு அனுப்பியிருக்கீங்க. ஹாய் வாசுகி. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து, உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன படிச்சீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, கேர்ள்ஸில் லைஃப்பில் எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், உங்கள் 3 சிஸ்டரோட பாண்டிங் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. என் லைஃப்பில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர். மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து தான் வளர்ந்தேன். மெடிசன் முடிச்சிருக்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 9 இயர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனுங்கிறதுனால ஃபாரின் போனேன். அப்புறம் அங்கே இருந்து வந்து தான் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. இப்போ பாப்பா இருக்கிறதுனால வீட்டில் தான் இருக்கிறேன். பாப்பாவுக்கு 1 இயர் ஆன பிறகு தான் அடுத்து என்ன ஒர்க் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாங்கிற இது அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கேர்ள்ஸ் லைஃப்பில் எப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, தைரியமாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக இதே தான். ஏன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு சொசைட்டி, நம்மளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் என்னைக்குமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம உழைப்பு தான் நமக்கு கடைசி வரைக்குமே இருக்கும். அப்புறம் எப்பவுமே இப்படியே 3 பேரும் ஒத்துமையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் சாலா கன்னியப்பங்கிறவங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண வந்து தருமபுரி தாங்க. ஆனால் இப்போ மாமா மேரேஜ் பண்ணியிருக்கிறது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரம். அதனால இவ்வளோ நாள் நாங்கள் தருமபுரியில் தான் இருந்தோம். இப்போ தான் இந்த வருஷம் தான் பாப்பாங்க வந்து ராசிபுரத்துலேயே ஸ்கூல் சேர்த்திட்டு நாங்கள் இப்போ ராசிபுரம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்புறம் சங்கருங்கிற ஒரு பிரதர் வந்து, பாப்பா எங்கே டெலிவரி ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து தருமபுரி பாப்பாரப்பட்டியில் கேஎம் ஹாஸ்பிட்டலுங்கிற இதில் தாங்க டெலிவரி ஆச்சு. நார்மல் டெலிவரியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு நார்மல் டெலிவரி தான். ஒரு ஜெஸ்ஸிங்கிற சிஸ்டர் வந்து, வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க சிஸ்டர், நிலா பாப்பா மம்மியும் வீடியோ போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் என் பெரிய தங்கச்சியை வீடியோ போடுன்னு தான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் அவங்களும் போடுவாங்க.
ஒரு காயத்ரி செங்குட்டுங்கிற சிஸ்டர் வந்து பாப்பா நல்லா இருக்காங்களா குட்டி தேவதைன்னு கேட்டிருக்காங்க. பாப்பா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் நிஷானி சாந்தினிங்கிற சிஸ்டர் வந்து எங்க சிஸ்டர் லவ் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க சிஸ்டர், அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் பார்த்து பண்ண மேரேஜ் தான் அது. அதே சிஸ்டர் தான் வந்து ஹோம் டூர் சாரீ கலெக்ஷன்ல வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம். பாப்பா இப்போ ரொம்ப இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகல. பாப்பாவை வச்சுக்கிட்டு பாசிபிளான்னு தெரியல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ட்ரை பண்றேன். அப்புறம் தனுஷாங்கிற சிஸ்டர் வந்து இப்போ உங்களை யார் பாத்துக்கிறான்னு கேக்குறாங்க. இப்போ வந்து என்னை எங்க மாமா தான் பாத்துக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். என் 2 பொண்ணுங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பிரபாங்கிற ஒரு பிரதர் வந்து யார் 2 பாப்பாக்கும் ரீ எழுத்துல பேர் வச்சுட்டு இந்த பாப்பாக்கு சா எழுத்துல வச்சுட்டுன்னு கேட்டிருக்காங்க. பாப்பா வயித்துல இருக்கிறப்ப இருந்தே முருகருக்கு விரதம் இருந்து தான் பாப்பா நின்னாங்க. அப்பயே வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சஷ்டிக்கு விரதம் இருந்து தான் பாப்பா நின்னாங்க 48 நாள். அப்பயே வந்து சஷ்டிகா ஸ்ரீ அப்படின்னு நாங்க 2 பேருமே செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பாப்பா பிறந்து அவங்க ஜாதகத்திலேயே சா எழுத்துலயே வந்துச்சு. பாப்பா பிறந்ததும் சஷ்டிலேயே பிறந்தனால சரி நாங்க நினைச்ச மாதிரி சஷ்டிகா ஸ்ரீன்னு வச்சாச்சு. அப்புறம் கீதாங்கிற சிஸ்டர் வந்து நீங்க கேர்ள் பிறந்ததுக்கு ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. 100% ஃபீல்லாம் பண்ணலீங்க. பாப்பா வயித்துல இருக்கிறப்ப இருந்தே நாங்க 6 படிக்கும் போனோம். அப்பயுமே வந்து நாங்க பொண்ணு தான் வேணும், நானும் சரி எங்க மாமாவும் சரி 2 பேருமே எதிர்பார்த்தோம். அதே மாதிரி முருகரோட அருளால எங்களுக்கு பொண்ணே கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவரோட இதே இருக்கட்டும்னு சொல்லி சஷ்டிகா ஸ்ரீன்னு வயித்துல இருக்கிறப்பயே நாங்க பேர் செலெக்ஷன் பண்ணிட்டோம். மறுபடியும் ஜீவிதாங்கிற சிஸ்டரும் வந்து நீங்க எந்த ஊரு, இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க, அம்மா ஊர் எந்த ஊரு, தர்மபுரிக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து தர்மபுரி தாங்க. என் அம்மா ஊர் வந்து திருச்செங்கோடு. இப்போ நான் என் கல்யாணம் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறது வந்து ராசிபுரம். அதனால மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் நான் தர்மபுரியில தான் இருந்தேன். இந்த இயர் தான் வந்து பாப்பாங்களை இங்கேயே ஸ்கூல் சேர்த்துட்டு நாங்க ராசிபுரம் ஷிஃப்ட் ஆயிட்டோம். இப்போ நான் இருக்கிறது ராசிபுரம் தான். இனிமேலும் இங்க ராசிபுரத்துல தான் இருப்போம். அப்புறம் மகேஷ் குருங்கிறவங்க வந்து vlog போடுங்கக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா vlog நான் போடுறேன் சிஸ்டர். இதுக்கு மேல நான் ட்ரை பண்றேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால மார்னிங் அவங்கள எழுந்து அவங்கள பார்த்துட்டு ஃபீட் பண்ணிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த டைம்ல தான் நான் வந்து நேற்று vlog நான் போட்டேன். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய vlog நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. அவ்வளவுதான், நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ இது. அதனால கொஞ்சம் ஷையா இருக்கும் பேசுறதுக்கு. ஏதாவது இதுல கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். மற்றபடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை